கிராம ஊழியர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம். வட்ட வழங்கல் அலுவலர், அனைத்து வருவாய் ஆய்வாளர்கள், பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 3 கட்ட போராட்டங்கள் இன்று நடைபெற்றது. வருவாய் கிராம ஊழியர் சங்க தலைவர் குப்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய, பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம் பெறும் 3.5 லட்சம் ஊழியர்களுக்கு வரையாக்கப்பட்ட காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். சாலை பாதுகாப்பு பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை அனைத்தையும் காலமுறை ஊதியத்தில் ஏற்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்திடும் வகையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான கிராம ஊழியர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் மாநில முடிவின்படி இன்று தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பாக 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரை காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. எங்களது 5 அம்ச கோரிக்கைகள் என்னவென்றால், தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க ஊழியர்களுக்கு கருணை அடிப்படை பணிக்கான ஆணையை உடனே வழங்கிடுமாறு தமிழக அரசை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதில் 5 அம்ச கோரிக்கை என்னவென்றால், வருவாய் கிராம ஊழியர் சங்கத்துக்கான சிபிஎஸ் பிடித்தம் திட்டம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இன்னும் வழங்காமல் உள்ளது. அதுக்கான சிபிஎஸ் திட்டம் பணப்பலன்களை உடனே வழங்கிடுமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். மேலும் காலமுறை ஊதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கி வரும் கிராம ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குமாறும், மேற்படி கிராம ஊழியர்கள் வெள்ளம், சுனாமி, புயல், பேரிடர் மேலாண்மை என அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டு வரும் கிராம ஊழியர்களுக்கு கருணை அடிப்படை பணி உடனே வழங்கிடுமாறு தமிழக அரசை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.